ஜெயிலுக்குள்ளே வந்து தவிர்க்க முடியாதது வந்து போதைப்பொருள். போதைப்பொருள் வந்து புழங்காத சிறைகளே கிடையாது. எவ்வளவு ஹை செக்யூரிட்டியாக இருந்தாலும் கொண்டு போயிடுவாங்க. அது எப்படி ஜெயிலுக்குள்ள வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கோர்ட்டுக்கு போவான், அந்த செருப்பு இப்படி கழட்டி விடுவான். கழட்டி விட்டான்னா அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான். சார் ஒரு சிகரெட் வாங்கிக்கிறேன் சார்மா. இந்த செருப்பு நீ போட்டுக்கூடானா அவன்கிட்ட கொடுத்தானா அந்த செருப்பை இவன் போட்டுருவான். செருப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள முழுசும் ஒட்டியிருப்பான். அது ஃபுல்லாக உள்ள கஞ்சா இருக்கும். ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுப்பான், இல்லைன்னா ஒரு பவுடர் டின் கொடுப்பான். பவுடர் டின் பார்த்தீங்கன்னா அடியில் முழுசுமே வந்து போதைப்பொருள் இருக்கும். உள்ள பவுடர், ஹெராயின் பவுடர் இருக்கும். அது மேலே கொஞ்சம் பவுடர் வச்சு க்ளீனாக பேக் பண்ணியிருப்பான். புதுசாக இருக்கும் பேக்கிங். நீங்கள் உடச்சி கொட்டினாலும் பவுடர் தான் வரும். பை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பையில் வந்து நினச்சிட்டு இந்த பவுடரை தடவிடுவான். அதில் தடவிட்டானா அது ஈரமாக இருக்கும். அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கி கொண்டு வந்துருப்பாங்க. அதே ஃப்ரூட்ஸ் தானடா இருக்குது, ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இந்த பையை கொண்டு போய் அவன் வந்து வெயிலில் வளர்த்து இது பண்ணான்னா அது பவுடராக கொண்டு வந்து உங்களுக்கு இது ஒரு புடி வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த புடிக்குள்ளே வந்து இவன் உள்ள மோசம் கஞ்சா நினச்சி அந்த புடி போட்டுருவாங்க. சப்போஸ் வந்து ஒரு க்ரீவியஸ் இன்ஜுரிஸ்ன்னு வச்சுக்கோங்க, போய் நம்ம ஏதாவது பிளேட் எதாவது போட்டு கழுத்து அறுத்துருவான். நடந்திருக்கா? நடந்துருக்கு, எடுத்துருவான். அறுத்துட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து சாகிற மாதிரி இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து எல்லாம் டெக்னிக் இருக்குது அவனுக்கு. எவ்வளோ தூரம் பிளேடை வச்சுக்கணுன்றது இருக்குது. இது எவ்வளோ டீப்பில் போகணுன்ட்டு இருக்குது அவனுக்கு. அந்த கைக்குள்ளேயே வச்சுக்கலாம். அவங்க பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, பிளேட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து கத்தி மாதிரி ஆக்கி அவனை போய் குத்திட்டானுங்க. வீரமணின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காங்க. பெரிய ரவுடி கும்பல் அவன். ஐயா உங்ககிட்டே வச்சுக்கிறேன், நான் பக்கத்துலேயே இருந்துக்கிறேன், காலடியிலே உட்காந்துக்கிட்டு இருப்பான் அவன். அவ்வளோ பெரிய டான். அவ்வளோ பெரிய டான். எவ்வளோ நாள் தான் சார் பொறுத்து இருக்கிறது. இவன் ஒருத்தன் ரொம்ப கலாட்டாக பண்ணுறான். எதுவும் உள்ள ஜெயிலுக்குள்ளே எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறோம். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு தொந்தரவு. அதனால நாங்கள் அவனை போட்டோம் சார். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஜெயில்லாம் இப்படிதான் இருக்கும். அங்க உள்ள ரவுடிசம் நடக்கும், சிகரெட்ஸ்லாம் உள்ள போகுது, கஞ்சாலாம் உள்ள போகுது அப்படின்னு கேள்விப்படல. வாய்ப்புகள் இருக்குது. ஜெயிலுக்குள்ளே வந்து தவிர்க்க முடியாதது வந்து போதைப்பொருள். இந்த ஜெயில் மட்டும் இல்லை, எந்த ஜெயிலுமாக இருந்தாலும் சரி, வேர்ல்டில் இருக்கிற எந்த ஜெயிலாக இருந்தாலும் சரி, போதைப்பொருள் வந்து புழங்காத சிறைகளே கிடையாது. எவ்வளவு ஹை செக்யூரிட்டியாக இருந்தாலும் கொண்டு போயிடுவாங்க. சர்வதேச அளவுலயும் இருக்குன்றீங்களா? த்ரூ அவுட் வேர்ல்டு. நான் எத்தனை பிரிசன் ஆஃபீஸர்ஸ், ஃபாரின் பிரிசன்ஸ் பார்த்துருக்கேன். அவங்ககிட்டலாம் கேட்டிருக்கேன், என்ன ப்ராப்ளம் இல்லைன்னா ட்ரக் இஸ் ஒன்லி அவர் ப்ராப்ளம் சார் அப்படிம்பானுங்க. ஸோ இந்த ட்ரக்ஸை உள்ளே போகாமல் வந்து, ஆனால் இந்த ட்ரக்ஸை உள்ளே போயிடுச்சுன்னா தான் உள்ள ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஓகே, அப்பதான் ரவுடி. அப்போ தான் உள்ள அவனை அடிச்சுக்குவான், அவனை அடிச்சுக்குவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து இங்கே வந்து ஒரு மர்டர் நடக்குது, ரவுடிஸ்லாம் இருக்கானுங்க, நம்ம வந்து உடனே அவனை பிடிச்சி கொண்டு வந்து குண்டாஸில் போடுறான்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்ராஸ் ராயட் நேரத்தில் வந்து எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1100 பேருக்கு மேலே வந்து குண்டாஸ் தான் இருந்தாங்க. மொத்தம் 1100 குண்டாஸ். எல்லா ரவுடியும் ஒன்றா இருந்தான். இந்த எதிரியாக இருக்கா மாதிரி ரவுடி, இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி இந்த எல்லா கோஷ்டியும் ஒரே இடத்துல தான் இருந்தான். ஏன் அடிச்சிக்க வேண்டியதானே? அங்கே அடிச்சிக்க முடியாது. நீங்கள் அங்கே உள்ளெல்லாம் வந்து ஜெயிலுக்குள்ளெல்லாம் அடித்தானா நாங்கள் தான் அடிப்போம் அப்புறம். அதனால் உள்ளெல்லாம் அவன் அடிச்சிக்க மாட்டான். ஏன் அது அப்படி அவன் வெளியே இருக்கக்கூடாது? வெளியே பயம் இல்லை, உள்ளே பயம் இருக்குது. உங்களுக்கு மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து நம்ம எதாவது பண்ணோம்னா இவனுங்க கொண்டு போய் நம்ம செல்லில் அடிச்சிடுவானுங்க, இவன் நம்மளை திருப்பி அடிப்பான், அங்கேருந்து வந்து நம்மளை எல்லாம் அடித்து ஒதுக்கிடுவானுங்க. அதனால் நம்ம ஒழுங்கு மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பகையாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம், இங்கே வேண்டாம் அப்படின்றான். ஏன் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சொசைட்டியில் வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது? அந்த பயம் இருக்கணும். இப்போ பயமே போயிடுச்சு எல்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சட்டத்தினுடைய சரத்துக்கள் அந்த மாதிரி. நீங்கள் யாரையும் ஒன்றும் பயமுறுத்தலாம் முடியாது. நீங்கள் பயமுறுத்தினாலும் நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவோம். நீங்கள் பயமுறுத்தினாலும் உன்னை தொலைச்சிட வேண்டாம்னு சொல்லி என்ன ஒன்று பிடிச்சி உள்ள போட்டுருவோம். அதுக்கு ஒரு சட்டப்பிரிவு சொல்லுவோம். அதனால் அதெல்லாம் பயமுறுத்த முடியல இப்போது. அப்போ வந்து இப்போ ஒரு பிரிட்டிஷ் ஸ்பிரிட்லலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ குண்டாஸ் இருந்தானுங்களா, இவ்வளோ மர்டர்ஸ் நடந்துச்சா, இவ்வளோ ராபரி இருந்துச்சா, இவ்வளோ வழிப்பறி இருந்துச்சா, இல்லை என்ன இருந்துச்சு உங்களுக்கு அப்போல்லாம், இவ்வளோ ரேப் இருந்துச்சா? அப்படியா இப்போ இருக்குது உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது, மக்கள் தொகை அதிகமாகுது, ஜனத்தொகையை வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸில் நிறைய வந்து கூடுறாங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்குது குற்றங்கள் பண்ணுறதுக்கு. அதுக்குரிய அவனுக்கு வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் அவனுக்கு வேலையில்லா திண்டாட்டம், இது மாதிரி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்தந்த ஏரியாவில் அவங்க நினச்சி, இப்போ கிராமங்கள் இருக்குது, நீங்கள் பாருங்கள், கிராமங்களில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் ஆகுதா? ஏன் அங்கே மட்டும் ரிப்போர்ட் ஆகலை? அங்கே கோடீஸ்வரன் இல்லையா? அவங்ககிட்ட போய் இவன் வந்து ரான்சம் கேட்க மாட்டானா? இவன் அங்கே யாரும் கடத்த மாட்டானா? அவன் ஏன் அங்கே போக வேண்டியது தானே? இங்கே இருக்கிற ரவுடிங்கெல்லாம்
இந்த ரவுடிங்கன்றவனே அவனுங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமானவனுங்க அவங்க. அவங்க ரவுடிங்களே கிடையாது அவனுங்க. அது எப்படி ஜெயிலுக்குள்ள வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு வந்து ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய வந்து அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கிற இடம் ஜெயில். டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பிரிசனர்ஸ் வெளிய போவாங்க கோர்ட்டுக்கு. ஒரு 1000 பிரிசனர்ஸ் உள்ள வருவான். ஸோ இது அத்தனை பேரும் காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள இவன் வெளிய போய் உள்ள வரணும். இவன் கோர்ட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க. போனா அங்க ஏதாவது பண்ணிடுவான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போவான், கோர்ட்டுக்கு போவான், அந்த செருப்பு இப்படி கழட்டி விடுவான். கழட்டி விட்டான்னா, அவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான். சார் சிகரெட் வாங்கிக்கிறேன் சார்ம்மா. டேய் இந்த செருப்பு நீ போட்டுக்கடான்னா அவன்கிட்ட கொடுத்தானா, அந்த செருப்பை இவன் போட்டுருவான். செருப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள முழுசும் ஒட்டியிருப்பான். அது ஃபுல்லா உள்ள கஞ்சா இருக்கும். ஓகே. ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பான், இல்லைன்னா ஒரு பவுடர் டின் கொடுப்பான். அந்த பவுடர் டின் பார்த்தீங்கன்னா, அடியில முழுசுமே வந்து போதைப்பொருள் இருக்கும் உள்ள. பவுடர், ஹெராயின் பவுடர் இருக்கும். அது மேலே கொஞ்சோண்டு பவுடர் வச்சு க்ளீனாக பேக் பண்ணியிருப்பான். புதுசாக இருக்கும் பேக்கிங். நீங்கள் உடச்சி கொட்டினாலும் பவுடர் தான் வரும், போதை வராது. போதைப்பொருள் எடுக்க முடியாது நீங்கள். அதே மாதிரி காலரில் வச்சு, அதில் வச்சு, இதில் வச்சு உங்களுக்கு வந்து அத்தனை பேரையும் வந்து மொத்தமாக வந்து நேக்கடாக உரித்து சர்ச் பண்ணியெல்லாம் நீங்கள் உள்ளெல்லாம் அனுப்ப முடியாது நீங்கள். இது அல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ் உள்ளே போகிறாங்க வராங்க, நிறைய லேபர்ஸ் உள்ளே போகிறாங்க, கான்ட்ராக்டர்ஸு அவங்க இவங்க நிறைய வெளியே போய் ஆளுங்க உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க. நிறைய சாமானங்கள் உள்ளே போகுது, உள்ள திங்ஸ் எல்லாம் அரிசி பருப்பு உப்பு மிளகாலாம் மோசம் வெளியே உள்ளே போகுது வெளியே வருது. அதான் கேட்டேன், திரைப்படங்கள்ல பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் அது ஆகும் அப்படின்ட்டு. ரேஷன் பொருட்கள்ல வந்து செல்போன் வச்சு அனுப்புறது, சிகரெட் வச்சு அனுப்புறது, போதை கன்ஸ் எல்லாமே கூட வச்சு அனுப்புற மாதிரி பார்த்துருப்போம். கன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டானுங்க. ஓகே. இந்த கன்ஸும் வந்து போதைப் பொருளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர்லாம் வைக்க மாட்டானுங்க. ஏன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானா அதோட தீர்ந்துருவானுங்க. அதனால் அதெல்லாம் வைக்க மாட்டானுங்க. கஞ்சா வச்சு அனுப்புவானுங்க. கஞ்சா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள். அது ஏதாச்சும் எதுலையோ வந்து ஒரு பை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பையில் வந்து நினச்சிட்டு இந்த பவுடரை தடவிடுவான். அதில் தடவிட்டானா அது ஈரமாக இருக்கும். அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கி கொண்டு வந்துருப்பாங்க. அதே ஃப்ரூட்ஸ் தானடா இருக்குது, ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இந்த பையை கொண்டு போய் அவன் வந்து வெயிலில் வளர்த்து இது பண்ணான்னா அது பவுடராக கொட்டணும் உங்களுக்கு. இது ஒரு புடி வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த புடிக்குள்ளே வந்து இவன் உள்ள மோசம் கஞ்சா நினச்சி அந்த புடி போட்டிருப்பானுங்க. இந்த புடியை வச்சுக்கிட்டு இவன் போவான், அங்கே போனோன்னு அதை எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னும் அதெல்லாம் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கூட தேவை கிடையாது இப்போல்லாம். மெட்ராஸ் ஜெயிலை பொறுத்த வரைக்கும் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிருவானுங்க உள்ள. பந்து மாதிரி பந்துக்குள்ளே வச்சு ஓகே. தூக்கி செவுரு மேலே வெளியே விட்டெறியுவான். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உண்மைன்னு தெரியாது எனக்கு. நடந்திருக்கா உண்மையாவே? உண்மை. கரெக்டாக எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பான் அந்த பந்து. ஓகே. ஏன்னா பட் இந்த இடத்துல தான் பர்டிகுலரா அந்த வாங்கக்கூடிய பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அவன் ஏற்கனவே அவன் உள்ளே இருந்தவன் தானே, அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்தான். அடிக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து அடையாளம் வச்சுருப்பான், இல்லை மரம் வச்சுருப்பான், இல்லைன்னா போஸ்ட் வச்சுருப்பான், இல்லை மேலே ஏதாவது ஆண்டனா கம்பி வச்சுருப்பான். ஏதாவது அவனுக்கு தெரியும், அவனுக்கு எங்கே அடித்தா எங்கே போகுன்ட்டு. வந்து இன்டர்வியூவில் பார்ப்பான், பேசுவான். பேசிவிட்டு அவன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக 11:30 மணிக்கு அடிக்கிறேன்டா, இங்கே இருந்துருன்னுவான். கரெக்டாக 11:30க்கு அடிப்பான் அவன். அந்த டைமில் அவன் உட்காந்துட்டே இருப்பான். வந்த ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு போயிடுவான். உள்ளே போய் மிங்கிள் ஆனானா ஒரு 100-200% கூட மிங்கிள் ஆகிடுவான் அவன். எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் முடியாது. பட் சர்ச்சிங்கில் கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்போம். அவன் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான், நாங்கள் பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அது வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக எராடிகேட் பண்ண முடியுமான்னா மொத்தமாக எராடிகேட் பண்ண முடியாது. சார், இப்போ ஜெயிலுக்குள்ள கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா சண்டைகளும் நிறைய வரும்ல சார்? ரவுடிகள் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதான் சொன்னேன். ஜெயிலுக்குள்ளே வந்து இவன் வந்து ஒரு ஒரு சத்தம் இல்லாமல் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அந்த கஞ்சா மட்டும்தான். அந்த கஞ்சா இல்லைன்னா இந்த ஹெராயின் பவுடர் அந்த மாதிரி அது போட்டால் கூட வந்து வந்து போதையாகி இவன் சண்டை கிட்ட போட்டுருவான். இது வந்து கொஞ்சம் அவன் கண்ட்ரோல்குள்ளேயே இருப்பான். அவன் இந்த கஞ்சா அடிக்கிறான். கஞ்சா சிகரெட் மாதிரி தானே ஆக்சுவலாக. கொஞ்ச நேரம் வந்து அவன் இது எதுவும் தெரியாமல் இருப்பான், அவ்வளோதான். பட் சண்டை வர அளவுக்கெல்லாம் அவனுக்கு போய் இது பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டால் கூட உங்களுக்கு உடனே அவனை அட்டன் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருப்பாங்க. இப்போ ஒரு டார்மெண்ட் டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது, ஒரு 50 பேர் அதில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டாக்டர்னு ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அங்கே வந்து ஆளுங்க இருப்பாங்க. எங்களுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி பார்க்குறோம்னா, இதை நீங்கள் வந்து ரஷ் பண்ணிவிடுவோம் நாங்கள் அந்த ஏரியாவுக்குள்ள. ஒரு வித் நோ செகண்ட்ஸில் சம்பவம் நடந்த ஒரு நிமிஷத்தில் வந்து நாங்கள் அத்தனை பேர் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். நாங்கள் அந்த மைக்கில் நாங்கள் தகவல் கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குது பாரு அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டோம். ஆல் ஆஃபீஸர்ஸ் வில் ரஷ். ஸோ உங்களுக்கு ஆல் காட்ஸ் வில் ரஷ். எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவானுங்க. போனான்னா அவன் சும்மா வர மாட்டான். போன உடனே அவன் என்ன செய்வான், ஃபைல் அப்படின்பான். ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பேரை உட்காரணும். ஸோ அந்த ஃபைல் அவன் உட்கார்ந்தானா அந்த இடம் நமக்கு கண்ட்ரோல்குள்ளே இருக்குது.
அப்படி இல்லைன்னு கேட்டால் அது நம்ம கண்ட்ரோல் இல்லைன்றது அர்த்தம். அப்படின்னு அதுக்கு வெள்ளைக்காரங்க காலத்துலேயே அதை வச்சாங்க. அது ஃபைல் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் 4 பேரை உட்காந்து அசெம்பிள் ஆகணும். அசம்பிள் 4 பேரை உட்காரணும். நீங்கள் 5 ஆளும் உட்காரக்கூடாது, 3 ஆளும் உட்காரக்கூடாது. கரெக்டாக 4 பேரை உட்காரணும். எல்லாம் அப்படியே கீழே உட்காந்துடணும். ஸோ யார் உட்காரலையோ இஸ் அ ரெபெலியன். அவன் தான் வந்து ப்ராப்ளமேட்டிக். அவன் உட்கார மாட்டான். அவன் அதை கிரியேட் பண்ணுறானோ சில நேரத்தில் அவன் வந்து அதை லீட் பண்ணுவான். அவன் உடனே அவன் அந்த மாதிரி பண்ணான் சார், அதுக்கு நியாயம் வேணும், அது வேணும்னு சொல்லி அவன் உட்கார மாட்டான், நின்றுருப்பான். அவன் அப்படி கொத்த அள்ளிட்டு போயிடுவாருங்க. அள்ளிட்டு போய் அவனை கொண்டு போய் வச்சு என்ன சமாச்சாரம் அப்படின்னு விசாரிப்பாங்க. நியாயமான கோரிக்கைகள் அவன் வச்சுருந்தால், இப்போ வந்து இவன் சும்மா அடிக்கிறான், அவன் கஞ்சா குடிக்கிறான், கஞ்சா குடிச்சு எங்களை அடிக்கிறான், நாங்கள் திருப்பி கேட்டோம்னா அவன் வந்து அவன் கூட இருக்க பசங்களெலாம் சேர்த்து வரான்னா அவனை நாங்கள் செக்ரிகேட் பண்ணிவிடுவோம். உடனே உள்ளே எப்படி நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா செக்ரிகேஷன் ரொம்ப முக்கியம். இதில் ஜெயிலுக்குள்ள ஆள் வந்த உடனேயே ரிமாண்டுன்னு உள்ளே வரான்னு வச்சுங்க. ஒருத்தன் உள்ளே வந்த உடனே அவனை வந்து அந்த வாரண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காலையில் ஜெயில் சூப்பனுடைய பார்வைக்கு நிற்க வைக்கணும். ஸோ அவர் வரும்போதே வந்து நேற்று நைட்டில் வந்து அட்மிஷனு எல்லாத்தையும் அவர் நேற்று வந்தது முழுசும் அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே கேட்பார், பேர் என்ன கேஸு, என்ன பண்ண, இது பண்ண. அதெல்லாம் முக்கியமான ஆள் யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சப்போஸ் ஒரு முக்கியமான ஆள் வராங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே தகவல் கிடைச்சதுன்னா போலீஸ் நேரத்தில் சொல்லுவாங்க, இன்றைக்கி ஒரு விஐபி அரெஸ்ட் பண்ணுறோம், இந்த ஆள் வராங்கன்னா ஸோ இந்த இடத்துல வெயின்னு சொல்லிவிடுவோம் நாங்கள். ஸோ எங்கே வைக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அதில் இப்போ வந்து ஒரு ஆர்டினரி பிரிசனர்ஸை கொண்டு போய் இந்த கொள்ளைக்காரன் இடத்துல கொண்டு போய் போட மாட்டாங்க. அவனை ஆர்டினரி கேட்டகரி இருக்கிற பிளாக்கில் தான் போடுவான் அவங்க. அதே மாதிரி வந்து இப்போ ராபரர்ஸ் இருக்கானுங்க, இந்த மாதிரி ரவுடிஸ் இருக்கானுங்க, இவனுங்க வந்து உள்ளே வந்தவனை வந்து ஏதாவது டீஸ் பண்ணுவானுங்க அப்படி இப்படின்ற மாதிரி இருந்துன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டான் அவன். ஸோ யார் எந்தெந்த கேட்டகரியோ அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பிளாக்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். 1, 2, 3, 4ன்னு வச்சுருப்போம் நாங்கள். இது வந்து குண்டாஸ் பிளாக்கு, இது வந்து ரவுடிஸ் பிளாக், இது இன்னும் வச்சுருப்போம். அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் நாங்கள். அங்கே அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் அவனை அடுத்த நாள் காலையில் வந்து வெரிஃபிகேஷன் கூட்டிகிட்டு போவாங்க. வெரிஃபிகேஷன் இந்த சென்ஸ் வந்து அவனுடைய உடல்நிலை பரிசோதனை முழுசும் காலைல வந்த அன்னைக்கு காலையில் சூப்பன் பார்ப்பார், பார்த்து முடிச்சோன்னு டாக்டர் பார்த்துருவார். அவனை டே ஒன் அவர் டாக்டர் என்ன பார்ப்பார், உடம்பு முழுசும் பரிசோதனை பண்ணி பார்த்துருவார். அவனுக்கு எதாவது கண்டிஜியஸ் டிசீஸ் இருக்கா, இவனை ஏதாவது செக்ரிகேட் பண்ணி வைக்கணுமா நம்ம, ஸோ வேற உடம்புல அடி இருக்கா, ரொம்ப முக்கியம் அதுதான். எங்கேயாவது போய் அடி வாங்கிட்டு கத்தி குத்து வாங்கிட்டு இங்கே வந்திருப்பான், அவன் மட்டும் சட்டையை போட்டு மறைச்சிருப்பான், நமக்கு தெரியாது அது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து அடிபட்டிருக்கா உடம்புல எங்கேயாவது, அது மாதிரி ஏதாவது இருந்துன்னு கேட்டிங்கன்னா உடனே வந்து டாக்டர் வந்து அதை வந்து முழுசும் ரெக்கார்ட் பண்ணிவிடுவார். அவர் பட் சம் கேசஸ்ல அது ரெக்கார்ட் பண்ணாம மிஸ் ஆகியிருக்கா? முடியவே முடியாது. அது இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இந்த அட்மிஷன் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த அட்மிஷன்லேயும் அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். வெளியவே இந்த டாக்டர் பார்க்குறதுக்கு முந்தைய இன்னொரு அசிஸ்டன்ட் ஜெயிலர்னு ஒருத்தர் தான், அவர் தான் அட்மிஷன் இன்சார்ஜ். அவர் பிரிசனர்ஸ் அவனை வந்து இந்த வாரண்டை கையில் கொடுத்த உடனே இந்த வாரண்டில் படித்து உன் பேர் என்ன, வாரண்டை படிப்பாங்க, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உனக்கு வயசு என்ன, எந்த ஊர் எல்லாம் பார்த்துட்டு அவனுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு உடம்பு முழுசாக அவர் பார்த்துருவார். நேக்கட் சர்ச் தான். ஒரு ஜட்டியை மட்டும் மாட்டிட்டு எல்லாத்தையும் உடம்பு முழுசும் பார்த்துட்டு எங்கே அடி இருக்கான்னு பார்த்துருவார். எங்கேயாவது அந்த லத்தி சார்ஜ் அடியோ அல்லது வேறு ஏதாவது கீரலோ அதே இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுவார். அவர் இதில் அந்த அட்மிஷன் புக்கில் ரெக்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த போலீஸ்காரங்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவார். சப்போஸ் வந்து அவன் வந்து கொஞ்சம் போதையில் வர்றான் அப்படின்னு சொன்னால் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் அந்த ஓபி சீட்டோட தான் இங்கே வரணும். அப்போ தான் அட்மிஷன் எடுப்பாங்க, இல்லைன்னா அட்மிஷன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எங்கே உடம்புல எங்கே காயங்கள் இருந்தாலும் அந்த அட்மிஷன் எடுக்க மாட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இவங்க உடனே போய் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவனை டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்குரிய வைத்தியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. அது ஏற்கனவே அவங்க ரெக்கார்டும் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து காலையில் வந்து ஜெயில் சூப்பர்கிட்டையும் சொல்லிவிடுவாங்க, இந்த ரெக்கார்டு இந்த மாதிரி ஏற்கனவே அவனுக்கு அடிபட்டுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு டாக்டர் வேறு பார்த்துடுறாரு. அவர் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு உடம்புல அவனுக்கு வந்து அவன் டிபி இருக்கா, அவனுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா, அவனுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இதெல்லாம் அவர் வந்து எல்லாம் செக் பண்ணிவிடுவார். மொத்தத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் அவர் வந்து அவருடைய அந்த ரெஜிஸ்டர்லேயே என்ட்ரி போட்டுருவார்ல மொத்தத்தையும். அவனுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். வந்தோன்னா அவன் பேர், அப்பா பேர் எல்லாத்தையும் அதில் என்ட்ரி ஆகிருக்கும் அவனுடைய ஐடென்டிஃபிகேஷனோட. அதுக்கப்புறம் அவனுடைய உருவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் மார்க் தனியாக இருக்குது. அதை வந்து இவன் குட்டையாக இருக்கிறான்,
இவன் பல்ஜியாக இருக்கலாம் அவன், இவன் வந்து இவனுக்கு ஒரு கண்ணில் வந்து முடி இருக்குது, அப்படிலாம் ஏதாவது வந்து ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அவனுக்கு, ஒரு பெக்குலர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை வந்து அவங்க எழுதுவாங்க. அது மட்டும் அந்த டாக்டர்ஸ் எழுதுவாங்க. அது மட்டும் அல்லாமல் என்ன நோய் இருக்குன்னு அதுவும் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க வேண்டிய ஒரு பிரிசனராக இருந்தால் அவன் அங்கே ஹாஸ்பிட்டலே டீடைன் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சி விட்ட உடனே அது முடிஞ்ச உடனே நேராக வந்து அவன் வர வேண்டிய இடம் அடுத்தது அடிஷனல் சூப்பரண்ட். டே ஒன்று நடக்கிற சமாச்சாரம். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் மாட்டை வந்த மாதிரி அடைச்சிருவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அடிஷனல் சூப்பரண்ட் ஒருத்தர் இருக்கார். சூப்பரண்டுக்கு அடுத்த பதவி அவர் தான். அவர் இந்த வெரிஃபிகேஷன் பார்ப்பார். நீ எழுதுனதெல்லாம் கரெக்டு தானா, இவன் அந்த வாரண்ட் இருக்கிற ஆள் இவன் தானா. இந்த ஒரு சினிமாவில் காமிப்பாங்க, இவனுக்கு பதிலாக அவன் உட்காந்துருப்பான், அவன் இங்கே வெளியே போயிடுவான், அது மாதிரிலாம். அது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு கிடையாது. ஸோ இவன் தானான்னு பார்த்துட்டு அவரும் இவனை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அவரும் தனியாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். ஏன் இதெல்லாம் எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து சிசிடிவி எல்லாம் கிடையாது. ஸோ எஸ்கேப் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படா இருப்பான் சார், அவன் வந்து கொஞ்சம் நொண்டி நொண்டி நடப்பான் சார், சார் அவனுக்கு ஒரு கண்ணு இல்லை சார், அவனுக்கு சார் கொஞ்சம் குட்டையாக இருப்பான் சார், அவன் கொஞ்சம் உயரமாக இருப்பான் சார், அவன் இதுதான் டிஸ்கிரிப்ஷன். புரியுது. இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அதில். ஸோ எஸ்கேப் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா உடனே அதான் பார்ப்பாங்க. அவன் ஊர் எங்கே, அவன் பொண்டாட்டி பேர் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க, அவனுடைய அட்ரஸ் என்ன, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், இது எல்லாமே அதில் இருக்கும். அது அந்த ரெஜிஸ்டர் இருக்கும் எல்லாமே. அதை வச்சுக்கிட்டு தான் இவனை தேடி போகிறது. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரவுடிகளுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அதனால உடம்புல தழும்புகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நீங்க தானே பொறுப்பேற்கணும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள். நாங்கள் எப்படி பொறுப்பேற்போம்? அடித்தவன் தான் பொறுப்பேற்போம். அவங்கள கேஸ் போட்டுருவோம். சப்போஸ் வந்து ஒரு கிரீவியஸ் இன்ஜுரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, போய் நம்ம ஏதாவது பிளேடு கிட்ட போட்டு கழுத்து அறுத்துருவான். நடந்திருக்கா? நடந்துருக்கு, அறுத்துருவான். அறுத்துட்டான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து சாகிற மாதிரி இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து எல்லாம் டெக்னிக் இருக்கு அவனுங்கள்கிட்ட. எவ்வளோ தூரம் பிளேடை வச்சுக்கணுன்றது இருக்கு அவனுக்கு. இது எவ்வளோ டீப்பில் போகணுன்ட்டு இருக்குது அவனுக்கு. அந்த கைக்குள்ளேயே வச்சுக்குவான் அவன். அதை டீப்பாக கட் பண்ணால் டீப்பாக கட் பண்ணுவான். அதை கொஞ்சமாக கட் பண்ணி அவன் பயமுறுத்தணும்னு கேட்டால் கொஞ்சமாக கட் பண்ணுவான். வெறும் ஒரு கீரல் போடணும், ஒரு கீரல் போடுவான் உங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணுவான். அது மாதிரி பண்ணான்னா சப்போஸ் வந்து அந்த மாதிரி ஏதாவது அவன் வந்து இன்டெலிஜ் ஆகிருந்தானா அந்த அஃபென்ஸில் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி அவனை வந்து உடனே அரெஸ்ட் காமிச்சு இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் வந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு இவனை அந்த அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரிமாண்ட் உள்ளது, ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான். திருப்பி அவனுக்கு அது மேலே இன்னொரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் தனியாக நடந்துகிட்டு இருக்கும். ஓகே. அதனால் உள்ளே வந்து அவன் அடிச்சுக்கு நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிட முடியாது. பட் எடுப்போம், நடவடிக்கை எடுப்போம். எப்படி எடுப்போம் நடவடிக்கை எடுப்போம்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாக்ல இருக்கிற அந்த காவலர் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தார், அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது, நீ இருந்திருந்தா சம்பவம் நடந்திருக்காது, அதுதான் கேட்டேன். அப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த காவலை சஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. வடச்சென்னை திரைப்படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளேயே கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. லைக் ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு இன்னொரு குரூப் ஆகாது, அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும், அங்க வந்து ஒரு சின்ன கலவரம் மாதிரி நடக்கும். இந்த மாதிரிலாம் ஜெயில நடந்திருக்கா? கலவரம் மாதிரி நடக்காது. ஒருத்தனை தான் அடிச்சுக்குவானுங்க எப்பாவது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீழ் லெவலில் தான். இந்த இந்த டானுங்கெல்லாம் அடிச்சிக்க மாட்டானுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எலியும் பூனையுமா இருப்பானுங்க. இவன் அவனை கொலை பண்ணுவான், அவன் இவனை கொலை பண்ணுவான், 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டும் கொலையாக நடந்துக்கிட்டு இருக்கும் வெளியே. ஆனால் உள்ளே வந்து அவனை கொண்டு வந்து போட்ட உடனே இவனவன் ஒரு இடத்துல தான் இருப்பான், ஒன்றும் செஞ்சுக்க மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. காம்ப்ரமைஸ் ஆகிடுவானுங்க. உள்ளே இருக்க வரைக்கும் ஒன்றும் வேணாடா ஏற்றிக்கிடுவான். ஏன்னா உள்ளே செஞ்சோம்னா அவன் செல்லில் போய் மாட்டிக்குவான். செல்லில் மாட்டினான்னா நிறைய சலுகைகள் போயிடும். அவன் யாரையும் இன்டர்வியூ பார்க்க முடியாது, ஒரு பேப்பர் படிக்க முடியாது, விஷயங்களை எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது, ஆளுங்களை பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவனுடைய சலுகைகள் கட்டாயிடும். ஸோ அதுக்கு அவன் விரும்ப மாட்டான். அவன் தனியாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டான். தனியாக கொண்டு போய் வச்சுருவான் அவனை. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கனால ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கனால ஜெயிலுக்குள்ள நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பனிஷ்மெண்ட் இருக்கனால அதை வந்து போய் நாங்கள் மாட்டிக்கூடாதுனால உள்ள இவன் வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறதெல்லாம் பெரிய கேங் வாஸ்லாம் நடக்கவே நடக்காது. சினிமாவில் காமிப்பானுங்க ஏதாவது அப்படி இப்படின்னு. ஓகே. ஆனால் குத்தி அந்த மாதிரி இருக்கு நடந்திருக்கவங்க எதுன்னு கேட்டால் போய் ஆளு ஒன்றும் தெரியாமல் கொண்டு போய் ஏதோ ஒரு கம்பி வச்சு கொண்டு குத்திடுவான் போய் டக்குன்னு. எப்பாவது நடக்கும் அது மாதிரி. நடக்காது. இறந்து போயிருக்காங்களா அந்த மாதிரி யாராவது? இறந்து போயிருக்காங்களா? இறந்தெல்லாம் போனது கிடையாது. ஜெயிலுக்கு இறந்தெல்லாம் போனது கிடையாது யாரும். ஆனால் வந்து இதில் வந்து எப்போது நடக்குன்னு சொன்ன பாருங்க, அது வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். இப்போ வந்து வெல்டிங் குமாரை வந்து சேலம் ஜெயிலில் குத்திட்டானுங்க. 3 பேர் சேர்ந்து மர்டர் பண்ணிட்டானுங்க.
இப்போ தான் அவங்களுக்கு அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் ஆச்சு அவங்களுக்கு, அந்த வெல்டிங் குமாரை குத்துனவங்களுக்கு. அது இம்ப்ரவைஸ்டு வெப்பன்னா அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, பிளேட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து கத்தி மாதிரி ஆக்கி அவனை போய் குத்திட்டானுங்க வெல்டிங் குமாரை. ஸோ அது ரேராக நடக்கும், எப்பாவது நடக்கும், அது நடக்காமலாம் சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கிராமம் மாதிரி தானே. அது அஃபென்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நம்ம வந்து அந்த மாதிரி ராஜ்யமாக நடத்தணும். அஃபென்ஸ் எல்லாம் நடக்கும், அதில் எல்லாம் நடக்கும். புரியுது. நான் இப்போ உங்களுடைய சர்வீஸ்ல பொலிட்டிஷியன்ஸ், பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, நிறைய லீடர்ஸை பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி ரவுடிஸும் பார்த்துருப்பீங்களே. இப்போ டான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வெள்ளை ரவி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெல்டிங் குமார், வீரமணி, இவங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களே. இவங்களை ஹேண்டில் பண்றது எப்படி இருக்கும்? தான் சொல்லுங்க, உள்ளே வந்து எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீரமணின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவனுக்கு வந்து 85ல் நான் வந்து அங்கே 89 நான் ஜெயிலர் நான் அவன் வந்து என்கிட்ட ஆர்டர்லியாக தான் இருந்தான். அவன் இன்னும் ஆர்டர்லின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வேலையை செய்கிறவன் தான் அவன். அவ்வளோ பெரிய டான் அவன், வெளியே பெரிய ரவுடி கும்பல் அவன். அவனுக்கு நிறைய ஆளுங்க, அயோத்தி கோபம் வீரமணின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ், பொலிட்டிக்கலாகவும் இதுவாகவும் அவ்வளோதான். பட் அவனுக்கு கன்விஷன் கொடுத்துட்டா ஸோ அவனுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு லேபர் அலாட் பண்ணி ஆகணும் அவனுக்கு. ஸோ ஐயா நான் உள்ளே இருந்தான்னு கேட்டேன், நான் சும்மா அதை சொல்லிகிட்டே இருப்பானுங்க, ஐயா ஐயா உங்ககிட்டே வச்சுக்கிறேன், நான் பக்கத்துலேயே இருந்துக்கிறேன், காலடியிலே உட்காந்துக்கிட்டு இருப்பான் அவன். அவ்வளோ பெரிய டான், அவ்வளோ பெரிய டான். ஸோ அப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கான் பாருங்க. புரியுது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த டான்னாலலாம் எங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரவே வராது. எங்ககிட்ட அவங்க பிரச்சனை வச்சுக்கவே மாட்டாங்க. 100% பிரச்சனையே வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஜெயிலில் வந்து தற்கொலைகள் நிறைய நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல சார். இப்போ சமீபத்தில் சுவாதி கொலை வழக்கில் கூட ராம்குமார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எண்ணற்ற தற்கொலைகள் நடக்கும். ரொம்ப சிம்பிளா அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை வார்டன்ஸோ வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு தோணும். அதான் உள்ள வந்து நீங்கள் வந்து 2000 பிரிசனஸை பார்க்குறதுக்கு 20 பேர் இருப்பாங்க. 2000 பிரிசனஸை பார்க்குறதுக்கு ஒரு பிளாக்னா 200 பேர் இருப்பானுங்க, ஒரு வார்டர் இருப்பாங்க. நீங்கள் இந்த 200 பேரையும் வந்து 24 மணி நேரம் கண்காணிச்சிட்டு இருக்க முடியுமா? இவனை போட்டுறது ஒரு செல்லு இல்லை, அந்த செல்லுக்கு வெளியே அந்த சுவிச்சஸ் இருக்குது. அவன் அதை கடிக்கிறான், அவன் கரண்ட் பாஸ் ஆகி செத்து போயிடறான். உண்மையாக நேச்சுரல் தான் அது, அதில் எந்த விதமான ஃபவுல் பிளேயும் கிடையாது. இவனை அவனை கொல்றதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கு என்ன காரணங்கள் இருக்குது அவனை கொல்றதுக்கு? அதை அப்படியே யோசனை பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள்? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் ஏதாவது அவன் பெரிய ரவுடி கிடையாது, எங்களை யாரையும் அவன் அடிக்கலை, எங்களை யாரையும் அட்டாக் பண்ணல, எதுவுமே செய்யலை. அவனை வந்து கொல்றதுக்கு வந்து எங்களுக்கு என்ன அத்தாரிட்டிஸ் இருக்குது? தேவையில்லை எங்களுக்கு, கட்டாயம் செய்ய மாட்டோம். ரெண்டாவது நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏதாவது இருந்ததா? பொலிட்டிக்கலாக எங்களுக்கு வந்து நான் கூட 40 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். பொலிட்டிக்கலாக எனக்கு எந்த ப்ரெஷருமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இவனை அடி, இவனை செல்ல போடு, இவனை அதை பண்ணு, இவனை இதை பண்ணுன்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது. அதெல்லாம் நாங்களாக எடுக்கிற டெசிஷன் தான் அது. பொலிட்டிக்கலாக வந்து யாரும் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. கீழே இருக்கிற ஆளுங்க பசங்க அவங்களாம் நினச்சிக்கிறது அது. இவன் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் குமார் வந்து இந்த டெத்து வந்து ஆக்சுவலாக அவன் வந்து ஏடிஎம்கே பார்ட்டியை சேர்ந்தவன். டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவன் இறந்து போயிடுறான் அவன். ஸோ டிஎம்கே வேணுன்ட்டே சொல்லி அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கொலை பண்ணவனுங்க சொன்னாங்க. அதுக்கு அவன் கொலை பண்ணவனு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அவன் வந்து உள்ளே வந்து எங்களை வந்து ரொம்ப இப்போ தான் அடிக்கிறான் சார், உதைக்கிறான், எவ்வளோ நாள் தான் சார் பொறுத்துட்டு இருக்கிறது, இவன் ஒருத்தன் ரொம்ப கலாட்டாக பண்ணுறான், எதுவும் உள்ள ஜெயிலுக்குள்ளே எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறோம், இவன் வந்ததுக்கு அப்போ தான் சார் எங்களுக்கு தொந்தரவு, அதனால் நாங்கள் அவனை போட்டோம் சொன்னாங்க. இதுக்கு வெளியும் எந்த பகையும் கிடையாது, உள்ளேயும் எந்த சமாச்சாரம் கிடையாது. உள்ளே வந்து மிரட்டலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க வந்து அவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க. பட் பேருக்கு போனது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் வேணுன்ட்டே வந்து ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஆளாக ஏற்பாடு பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு. சரி அப்படியா இருந்துன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இவ்வளோ இப்போ கன்விஷன் ஆகிருக்க மாட்டானுங்களே, லைஃப் சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே. கட்சிக்காரனாக தான் வச்சுக்கோங்க, அது சென்டென்ஸ் வரைக்கும் போயிருக்குமா என்ன? அவனுங்க ஆளெல்லாம் உள்ளே தான் இருந்தானுங்க. அப்புறம் எங்கே போய் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சதில்ல, அவன் மேலே என்ன இருக்குது? பகை இருக்குது. ஒரு ரவுடி பையன் மேலெல்லாம் அவங்க வந்து அப்படியெல்லாம் பகையெல்லாம் தீர்த்துக்க மாட்டாங்க. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.